பிசிபெலாபாத் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். 1 கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். இதை ரெண்டையும் 15 நிமிஷம் நாம் குக்கரில் வச்சு தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாவும், ஒரு 2 ஸ்பூன் தனியாவும், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும் வறுத்து அரைக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்போ நாம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கணும். இப்போ நாம் ஒரு கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை அதில் போட்டு வறுக்கணும். கொஞ்சம் வறுத்த பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற மல்லியையும் அது கூடவே கலந்துடணும். இது மாதிரி கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடணும். இது மாதிரி நல்லா வறுத்த பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, வெந்தயம் 3ஐயும் ஒன்றாவே இது கூட கலந்து வறுத்துடலாம். உடனே வறுத்து அரைக்கிறதுனால இந்த பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நாம் ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்குள்ள காய்கறியெல்லாம் இது கூட சேர்த்துடலாம். இதோ வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம். வெண்டிக்காய், கத்திரிக்காயெலாம் சேர்த்தா ரொம்ப குழைவாயிடும். அதனால நான் கேரட்டும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு உள்ளதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நாம் பொடி பண்ணி எடுத்துக்கணும். மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையுமே ஒன்றா நாம் இதில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு எடுத்துக்கிட்டியா போதும். இதோ இப்போ காய்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் குக்கர்லேருந்து வேக வச்சு எடுத்த சாதத்தை மசிச்சுக்கணும். நல்லா குழவா இருந்தால் தான் இந்த பிசிபெலாபாத் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா குழவா ஆக்கின பிறகு நாம் அந்த காய்கறியோட இந்த சாதத்தை கலந்துடணும். இதை பாருங்கள், இது மாதிரி நாம் ஒன்றா ஒரு கலவையாக ஆக்கிடணும். தேவைப்பட்டால் நாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக ஆகிடுச்சுன்னா நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குழவா அதை கலக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா கலக்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் இது மாதிரி நல்லா மசிக்கணும். பருப்பையும் நாம் நல்லா இது மாதிரி மசிச்சிடணும். மசித்து நாம் கலந்து வச்சுருக்கிற சாதத்தோட இதையும் நாம் கலந்துடணும். காய்கறி சாதத்தோட இந்த பருப்பையும் கலந்து ஒன்றா ஆக்கணும். இதோ பாருங்கள், எல்லா பருப்பையும் நான் ஒன்றா போட்டு இதோட கலந்துட்டேன். இந்த மாதிரி நாம் ஒன்றா கலக்கிடணும். ஒன்றா கலந்த பிறகு நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை அது கூட கலந்துடணும். நாம் வேறு எந்த மிளகாத்தூளும் இதோட கலக்கலை. அரைச்சி வச்சுருக்கிற பொடி மட்டும்தான் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பும் இது கூட நாம் சேர்த்துடலாம். சேர்த்து ஒன்றா திரும்பவும் நாம் இதை கலக்கணும். இந்த பொடி ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் பிசிபெலாபாத்துக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதோ பாருங்கள், இது மாதிரி கலந்த பிறகு நாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் இது கூட கலந்துக்கலாம். பருப்போடு வேணாலும் போட்டு நாம் வேக வைக்கலாம். தனியாகவும் இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாம் நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருந்த புளியை 1 கிளாஸ் தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கோம். அதை கடைசியாக நாம் இது கூட சேர்த்துடணும். புளி கரைசலை இறக்கும்போது தான் நாம் சேர்க்கணும். இது மாதிரி நாம் ஒன்றா நல்லா கலந்துடணும். இப்படி கலந்துடணும். கடைசியாக நாம் நெய் விட்டு கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இது கூட கலந்துடலாம். இதை சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் சூடாக சாப்பிட்டுடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.